Hello friends, welcome to Today Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா how to use chaining in jQuery. ஸோ jQueryயில் chaining அப்படின்ற கான்செப்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ செயினிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ப்ராசஸ் பின்னாடி இன்னொரு ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து செயினிங் சொல்லுவாங்க. ஸோ செயினிங் அப்படின்னா சேம் லைனில் நம்ம நிறைய ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து செயினிங்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பேஜ் ஒன்று நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட டிவ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடு. ஸோ இந்த டிவ் பாக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட செயினிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டரில் கொண்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ தென் இதில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்மளோட டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட டாக்குமெண்ட் ரெடி அப்படின்ற கோடை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பட்டன் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ இது வந்து நம்மளோட பட்டன். தென் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிவ் பாக்ஸ். ஸோ டிவ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கிளாஸில் பார்த்திங்கன்னா ஹைட் நம்ம கொடுத்துருக்கோம், அண்ட் தென் வித் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம், பார்டர் ரேடியஸ் 20 பிக்சல்ஸ், அண்ட் தென் பேடிங் பார்த்திங்கன்னா நமக்கு 20 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இந்த பாக்ஸோட ஸ்டைலிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம செயினிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டனோட கிளிக்கிங் ஈவெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, டாலரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் டாலரில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் நம்ம பட்டன் வந்து ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஹேஷ் பட்டன் அப்படின்றத கொடுக்குறேன், டாட் கிளிக். ஸோ இந்த கிளிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட கோடிங்கை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, செக் அப்படின்றத நான் அலர்ட்டில் கொடுத்துக்கிறேன். தென் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு செக்குன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட கோடிங் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். தென் நம்மளோட கிளிக் ஃபங்க்ஷன் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பாக்ஸ் 1. ஸோ பாக்ஸ் 1ஓட கிளாஸை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டாலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் சிங்கிள் கோட்ஸில் நம்மளோட கிளாஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸ் 1 அப்படின்ற கிளாஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அதோட சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அதோட ஃபாண்ட் ஃபேமிலி நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், அண்ட் தென் கோலன், அண்ட் தென் டபுள் கோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, காமிக் சான்ஸ் செரிஃப் நான் கொடுக்குறேன். ஸோ காமிக் சான்ஸ் எம்எஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு சிஎஸ்எஸ் ஃபாண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்மளோட ஃபாண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளோட டிஃபால்ட் ஃபாண்ட்டு. ஸோ இது நம்ம பட்டன் கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் நமக்கு காமிக்ஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதோட பார்டர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, கமா கொடுத்துக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறோம், தென் கோலன், அண்ட் தென் டபுள் கோட்ஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட பார்டர் கொடுக்குறேன். ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரணும்னா, நமக்கு ஒரு 3 பிக்சல் சாலிட் ரெட். ஸோ இந்த பார்டர் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே நம்மளோட பார்டர் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டாட் அனிமேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அனிமேட்டில் நம்ம என்ன பண்ண போனோம்னா, நம்ம லெஃப்ட்லேருந்து ஒரு 100 பிக்சல்ஸ் நம்ம தள்ளி வைக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்காக நான் அனிமேட் லெஃப்ட்டில் ஒரு 100 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட லெஃப்ட்லேருந்து நமக்கு 100 பிக்சல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ டாப்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 100 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அகைன் இது கூடயே நான் டாட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். டாட் அகைன் நான் வந்து அனிமேட் கொடுக்க போகிறேன். ஸோ அனிமேட்டு, அண்ட் தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம டாப் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டாப்பில் ஒரு 300 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் ஹியர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் நமக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கிது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லெஃப்ட்டில் ஒரு 300 பிக்சல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சென்டரில் வர மாதிரி நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும், ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த அனிமேட் ப்ராப்பர்ட்டி, அந்த இன்னொரு அனிமேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்லி பிரேசஸ், அண்ட் தென் டபுள் கோட்ஸ், அண்ட் தென் கோலன், அண்ட் தென் டபுள் கோட்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பார்டர் கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பார்டர் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 பிக்சலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 5 பிக்சல் சாலிட் ரெட், இல்லைனா சாலிட் ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கலராக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு ப்ளூ கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அகைன் நம்ம அனிமேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அனிமேட்
ஸோ நமக்கு எப்படி அனிமேட் ஆகும்னா நமக்கு லெஃப்ட்டில் நமக்கு ஒரு 200 பிக்சல்ஸ் நமக்கு அனிமேட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 300 பிக்சல்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 300 நான் கொடுத்துக்கிறேன். தென் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். தென் கிளிக் கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகிடும். ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 500 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு சென்டரில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளோட அனிமேஷன் முடிஞ்சுட்டு நமக்கு சென்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஒரு 460 பிக்சல்ஸ்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். தென் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோடது நமக்கு சென்டரில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டினியூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரே லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு செலக்டர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த அனிமேட் ப்ராப்பர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த தென் அகைன் நம்ம அனிமேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த தென் சிஎஸ்எஸ் அந்த தென் அனிமேட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபேட் அவுட் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபேட் அவுட். ஸோ ஃபேட் அவுட் எனக்கு ஒரு 200 மில்லிசெகண்ட்ஸ் 2000 மில்லிசெகண்ட்ஸ்க்கு நமக்கு நடக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கும்போது நம்மளோட அனிமேஷன் நமக்கு ஃபேட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து jQueryயில் இருக்கிற செயினிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா www.tutorjus.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.